Please subscribe Sadhguru Sai Creations. உட்கார்ந்துட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய ஜாப் நேச்சரே அதுதாங்க. உட்கார்ந்துட்டே தான் நான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இதனாலேயும் நமக்கு அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் வருமா? ஸோ உட்காந்துட்டே இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதில் முக்கியமாக இந்த இன்டைஜஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சரியாமை. நான் டயட் கரெக்டாக தான் சாப்பிட்றேன், வெயிட் நார்மலாக தான் இருக்குது, இருந்தாலும் இந்த அல்சர் கம்ப்ளைண்ட் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதற்கு காரணம் அதே மாதிரி நம்ம உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தனாலும் செரிமானம் ஆகாத உணவு என்ன ஆகுதுன்னா வயிற்றுக்குள்ளே இருந்து ஒரு புளித்த தன்மை வர ஆரம்பிச்சிடும். ஈஸியாக டைஜஷன் ஆகாமல் கேஸ் ஃபார்மேஷன் வந்துடும். தொடர்ந்து நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் உணவு எடுத்துக்கிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, டைஜஷன் நார்மலாக இருக்காது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஆனால் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதனால் என்ன ஆகும்னா அப்போது உடல் உழைப்பு நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உட்கார்ந்துட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய ஜாப் நேச்சரே அதுதாங்க. உட்கார்ந்துட்டே தான் நான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இதனாலேயும் நமக்கு அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் வருமா? ஸோ உட்காந்துட்டே இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதில் முக்கியமாக இந்த இன்டைஜஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சரியாமை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அல்சர் தொடர்பான பிரச்சனைகளோ இல்லை ஃபேட்டி லிவர் இது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நான் டயட் கரெக்டாக தான் சாப்பிட்றேன், வெயிட் நார்மலாக தான் இருக்குது, இருந்தாலும் இந்த அல்சர் கம்ப்ளைண்ட் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதற்கு காரணம் நம்மளுடைய ஜாப் உட்காந்துட்டே இருக்கிறது. ஸோ இதனால் ஒரு 10 மணி நேரம் கிட்ட ஒரு நாளைக்கு நம்ம உட்காந்துட்டே ஜாபில் இருக்கிறோன்னா நிச்சயமாக இந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இதில் எதனால் ஏற்படுதுன்னா நம்ம ஒரு உணவு எடுக்கிறோம் அப்படின்னா அது டைஜஷன் ஆகிறதுக்கு நல்லா நம்ம ஓடி ஆடி ஒர்க் பண்ணுறோம், நல்லா ஹெவியாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது, வேலைகள் பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா அது ஒரு 3-4 மணி நேரத்தில் நல்லாவே டைஜஷன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் டைஜஷன் ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டைஜஷன் எதனால் நமக்கு குறைவாகுது அப்படின்னா நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாததுனால நமக்கு குறைவாக இருக்கும். ஸோ இது தொடர்ந்து நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் உணவு எடுத்துக்கிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, டைஜஷன் நார்மலாக இருக்காது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஆனால் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதனால் என்ன ஆகும்னா ஏற்கனவே நம்ம சாப்பிட்ட உணவு ஸ்டொமக்கில் செரிமானம் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஏன்னா நமக்கு தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் நம்ம உட்காந்துட்டே இருக்கிறதுனால ரொம்ப மைல்டாக தான் நமக்கு செரிமானம் ஆகும். அந்த பவல் மூமெண்ட்டும் நமக்கு கம்மியாக இருக்கும், குடலோட இயக்கமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பெரிஸ்டாலிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு அதோட அப்சார்ப்ஷனும் நமக்கு குறைவாகத்தான் இருக்கும். அப்போது உணவு நம்ம எடுக்கிறோன்னா நம்ம நல்ல பசி உணர்வு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம உணவு எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக டைஜஷன் ஆகும். அதே மாதிரி நம்ம உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தனாலும் செரிமானம் ஆகாத உணவு என்ன ஆகுதுன்னா வயிற்றுக்குள்ளே இருந்து ஒரு புளித்த தன்மை வர ஆரம்பிச்சிடும். ஈஸியாக டைஜஷன் ஆகாமல் கேஸ் ஃபார்மேஷன் வந்துடும். இப்போது நம்ம ஒரு உணவு சமைத்து வெளியிலே வச்சுருக்கிறோன்னா ஸோ காலையில் சமைச்சதுன்னா மதியம் ஓகே, ஈவினிங் டைமில் அது என்ன ஆகுனா கொஞ்சமாக அது சாப்பிட முடியாத மாதிரி கெட்டு போகிற மாதிரி ஆகிடும். இதுவே நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அதை விட ரொம்ப சீக்கிரமாக அந்த கெட்டு போகிற மாதிரி ஒரு உணர்வு வரும். என்னன்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் உள்ளே செக்ரீட் ஆகக்கூடிய நமக்கு என்சைம்ஸ், அதுக்கப்புறம் நம்ம உடலில் செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ், டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் செக்ரீட் ஆகுது, ஹீட்டு, அதற்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ட உணவு, இது எல்லாமே சேர்ந்து வயிற்றுக்குள்ளே ஒரு புளிச்சத்தன்மையும் அதிகமான கேஸ் ஃபார்மேஷன் நடந்துகிட்ருக்கும். இது நடந்து செரிமானம் சரியாக ஆகாமல் வயிற்றுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது திரும்ப ஒரு உணவை நம்ம உள்ளே தள்ளினோம்னா நிச்சயமாக செரிமான பிரச்சனைகள், ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் வந்துடும். இந்த மாதிரி அடிக்கடி உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோன்னா என்ன ஆகுனா வயிறு பெருசாக ஆரம்பிக்குது. தொப்பை வர்றதுக்கு காரணம் இதுதான். அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு ஃபேட்டி லிவர் கண்டிஷனும் வரும். ஏன்னா அதிகமான கலோரிஸ் உள்ளே போய்கிட்டே இருக்குது, கொழுப்பு சத்துக்கள் உள்ளே போய்கிட்டே இருக்குன்னா என்ன ஆகுனா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே ஃபேட்டாக நமக்கு கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி கொழுப்பாக கன்வெர்ட் ஆகும்போது
ஃபேட்டி லிவர் பிரச்சனை ஏற்படுறது. இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம், GERD. இந்த கண்டிஷன் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம உடலில் ஸ்ப்ளீன் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணீரல் சார்ந்த பிரச்சனைகளும் ஈஸியாக சர்க்கரை நோய் வருவதற்கு இது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது உடல் உழைப்பு நமக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். அப்போ உணவு முறைகளில் அதிகமான கவனம்ன்றது தேவை. ஸோ அதிக கவனம் செலுத்தி நம்மளுடைய ஒர்க் எப்படி இருக்குது, நேச்சர் ஆஃப் ஜாப் எப்படி இருக்குது, அதற்கு ஏற்ற மாதிரி உணவு எடுக்கணும். இப்போ பசிக்கும் பொழுது என்ன பண்ணலாம்னா ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி உணவுகள், லோ கேலரிஸ் லோ கார்போஹைட்ரேட் டயட் வந்து எடுக்கணும். நல்லா வந்து ஃபுல் மீல்ஸ் நம்ம மதிய நேரத்தில் நிறைய சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டே வேலை பார்ப்போம். திரும்ப ஈவினிங் டைமில் ஒரு 4-5 மணிக்கு திரும்ப ஒரு ஸ்நாக்ஸு, டீ இது எல்லாமே உள்ளே தள்ளுவோம். திரும்ப நைட்டும் வந்து ஹெவியாக சாப்பிட்டுட்டு இந்த மாதிரியே நம்ம லைஃப் ஸ்டைல் போய்கிட்டே இருந்துச்சுன்னா ஃபேட்டி லிவர் நிச்சயமாக வந்துடும். கொலஸ்ட்ரால் சார்ந்த பிரச்சனைகள் வரும். இதயம் தொடர்பான பிரச்சனைகள், ஹார்ட் வெசல்ஸில் வந்து நிறைய பிளாக்கேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கே தெரியாமல் இளம் வயதில் அடல்ட்ஸ் நிறைய பேர் என்ன ஆகுன்னா இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலில் இருக்கிறதுனால கிடுகிடுன்னு உடல் பருமன் அதிகமாகிறத பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நிறைய அடல்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக 100 kgக்கு விட அதிகமாக தான் இருக்காங்க. 100 கிலோ விட அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர். ஸோ இவர்களுக்கு உணவு முறை அப்படின்னு சொல்லும்போது ஸோ அதிகமாக இனிப்பு சுவை இருக்கிறதோ, எண்ணெய் சார்ந்த உணவுகள், அசைவ உணவுகள், அதாவது நான்வெஜ் நிறைய சாப்பிட்றது, பசிக்காமலே உணவு உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான ஹேபிட்ஸை வந்து குறைச்சிக்கணும். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், கால் பிளாடரில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ், பித்தப்பையில் கற்கள் ஏற்படும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, அதாவது மூமெண்ட்ஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே இல்லாமல் இப்படியே இருந்தோம்னா, ஒரு பொம்மை மாதிரியே உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக கால் பிளாடரில் பித்தப்பையில் கற்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. அந்த பித்த நீர் அப்படியே தேங்கி என்ன ஆகும்னா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு வறண்ட தன்மை ஏற்பட்டு நம்ம சரியாக தண்ணீரும் குடிக்காமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் அப்படியே நம்ம உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி கற்கள் உருவாக, பித்தப்பையில் கற்களோ இல்லை சிறுநீரகங்களில் கற்கள் உருவாகவோ வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்து நம்ம வெளியில் வரணும்னா உணவு முறையில் ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதிகமாக ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய காய்கறிகள், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பழங்கள், ஃப்ரூட்ஸை வந்து நிறைய எடுத்துக்கிறது, இனிப்பு சார்ந்த உணவுகள் நிறைய எடுக்கிறோன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி டயட், பசிக்கும்போது ரொம்ப குறைவான அளவு நம்ம உணவு எடுத்தால் போதும். ஏன்னா அடுத்தது நம்ம குறைவான அளவு உணவு எடுத்தாலே அது சரியாக டைஜஷன் ஆகி நமக்கு என்னென்னா அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு சரியான ஒரு கேலரிஸை வந்து நமக்கு உடம்புக்கு கொடுக்கும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கா, இல்லை GERD இருக்குது, அதுக்கப்புறம் ரீனல் கால்குலை இருக்குது, பித்தப்பையில் கற்களோ இல்லை சிறுநீரகங்களில் கற்களோ இருக்குன்னா அதற்கேற்ற சிகிச்சை முறைகளை எடுக்கணும். இதற்கு பேசிக்காக பார்த்தோம்னா கொஞ்சம் காரத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தணும். அப்பப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மிளகு இல்லை ஏலக்காய், கிராம்பு இதில் ஏதாவது ஒன்று நம்ம வாயில் சவைச்சிக்கிட்டே வரணும். ஒரே ஒரு மிளகு வாயில் போட்டு கடிச்சிக்கிட்டே வந்தோம்னாலும் அந்த சலைவா உள்ளே போகும்போது, எச்சிலோடு சேர்ந்து போகும்போது ஈஸியாக டைஜஷன் ஆகும், ஃபேட் வந்து டெபாசிட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி தான் கிராம்பு, ஏலக்காய் இதுவும் நமக்கு அந்த மாதிரி பயன்படுது. ஸோ இது கிராம்போ ஏலக்காயோ ஒன்று வாயில் போட்டு நம்ம மென்னுக்கிட்டே வரும்போது அந்த சலைவா உமிழ்நீரில் வந்து அது கலந்து ஈஸியாக நமக்கு டைஜஷனை தூண்டுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது ஃபேட்டி லிவரோ இல்லை GERD கம்ப்ளைண்ட் இருக்கோ அதற்கேற்ற மாதிரியான சித்த மருந்துகளை எடுக்கணும். இதற்கு முக்கியமாக பார்த்தோம்னா சீந்தில் சார்ந்த மருந்துகளை நம்ம பயன்படுத்தலாம். சீந்தில் கற்பமாகவோ சீந்தில் நெய்யாகவோ நம்ம பயன்படுத்திக்கலாம். இதனோடு பார்த்தோம்னா சீரண சஞ்சீவி சூரணம் அப்படின்ற மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது, அதை பயன்படுத்தலாம். பஞ்ச தீபாக்கினி சூரணம் இந்த மாதிரியான மருந்துகள் இருக்குது. இதை வெந்நீரில் கலந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்ம குடல் பகுதியில் அந்த பவல் மூமெண்ட்ஸ் வந்து ஈஸியாக நடக்கும், அப்சார்ப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும், மலச்சிக்கல் தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் அதை எப்படி ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் இயற்கையான சித்த மருந்துகள் மூலம் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.